வணக்கம் மச்சி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எபிசோடு 66 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் வந்துட்டு உங்களோட சேனலுக்கு வர கமெண்ட்ஸ் ரிலேட்டடாக ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது ஸ்பேம் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஸ்பேம் கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாமளும் மற்ற சேனலுக்கு பண்ணுறோம், மற்ற சேனல் மூலியமாகவும் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம சேனலுக்கும் பெரிய பிரச்சனை வரும், நமக்கு பண்ணுறவங்களோட சேனலுக்கும் பிரச்சனை வரும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சேனல் நம்ம சேனலை நீங்கள் பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இலவசமாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிள் ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் நான் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ இப்போது மேட்ருக்கு வருவோம். அதாவது இப்போ இந்த ஸ்பேம் கமெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. அதாவது நமக்கு தெரியாமல் நம்ம பல சேனலை வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸே வந்துட்டு வரல. நீங்கள் நிறைய சேனல்ஸை போய்ட்டு விசிட் பண்ணுறீங்க, நிறைய யூடியூப் சேனல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க, மற்ற சேனல்ஸில் இருக்க வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த வீடியோஸுடைய கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை டைப் பண்ணி உங்கள் சேனல் லிங்கை கொடுத்து வைப்பீங்க. நீங்கள் எந்தெந்த வீடியோஸ்லாம் யூடியூப்பில் போய்ட்டு பார்க்குறீங்களோ, ஒரு 100 வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த 100 வீடியோக்கு கீழேயுமே கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு உங்கள் சேனல் லிங்கை கொடுத்து வச்சு சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளா 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 இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது டைப் பண்ணி மெசேஜாக டைப் பண்ணி கமெண்ட் பண்ணி விட்டுறீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பேம் கமெண்ட்ஸ் தான். இந்த ஸ்பேம் கமெண்ட்ஸை யூடியூப் வந்துட்டு அனலைஸ் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும். ஒன்று நம்ம சேனலை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்லைனா டெர்மினேட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதாவது டெர்மினேட் அப்படின்னா நம்ம சேனலை யூடியூப்பில் இருந்தே டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ கேள்வி கேட்பாடே இல்லாமல் சேனலை டெலீட் பண்ணி விட்ருவாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு காரணம் தான். ஸோ ஸ்பேம் கமெண்ட்ஸ் அப்படின்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கெட்ட வார்த்தையில் மற்ற சேனலில் போய்ட்டு திட்டுறது மட்டும் ஸ்பேம் கமெண்ட்ஸ் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது எல்லாமே, அதாவது இன்ஆர்கானிக் வழியில் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் எல்லாம் கெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஸ்பேமில் வந்துடும். ஸோ இது ஸ்பேம் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கும் வரும். இதில் வந்துட்டு 2 விதமாக உங்களுக்கு பிரச்சனை வரும். ஒன்று, யூடியூபே வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சேனலில் போய்ட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணும். ஏன்னா யூடியூப் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த அல்காரிதம் மூலியமாக தான் எல்லா ப்ராசஸுமே இங்கே நடக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு எப்படியாவது கண்டுபிடிச்சிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துடுது. இன்னொரு சைடு, அந்த சேனலுடைய ஓனர், அதாவது நீங்கள் யாரோட வீடியோக்கு போய்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க வந்துட்டு அந்த கமெண்ட்டை பார்த்த உடனே யாரா இது இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்துட்டு அவங்க சேனலை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட்டுக்கு, அதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களே உங்களுடைய கமெண்ட்டை வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்பையும் வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு அதிகமாக வரும். ஸோ யூடியூப் வந்துட்டு இன்னுமே ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணி ஆப்படிச்சு விட்ருவாங்க. அதனால் தயவு செஞ்சு மற்ற சேனலில் போய்ட்டு என் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இப்படி எதுவுமே வந்துட்டு பண்ணாதீங்க. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூடியூப்பில் வீடியோஸை போட்டிங்க, உங்களோட கண்டென்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ரீச் அப்படிங்கிறது லேட்டாக கிடைச்சாலும் கிடச்சிடும். ஓகேங்களா? நீங்கள் மற்ற வேறு எந்த வேலையுமே செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ யூடியூப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரே நாளில் சாதிக்கிற விஷயம் கிடையாது. இட் டேக்ஸ் டைம். பொறுமை வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் பேஷன்ஸாக இருங்க. பேஷன்ஸாக இருங்கன்னா சும்மா ஒரு வீடியோ போட்டு இருக்கிறது கிடையாதுங்க. கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோஸை போட்டுக்கிட்டே இருக்கணும். நல்ல நல்ல கண்டென்ட்டை வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கான ரீச் அப்படிங்கிறது ஒரு நாள் கிடைக்கும். மற்றபடி மற்ற சேனலில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே உங்களுக்கு யாராவது கமெண்ட் பண்ணாலும் தயவு செஞ்சு அவங்கள வந்துட்டு ஜஸ்ட் அந்த கமெண்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்ருங்க. அதுவே போதும். நீங்கள் போய்ட்டு அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா அவங்களும் வந்துட்டு அதை தெரிஞ்சு பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்கும் அதை பற்றி தெரியல. ஸோ தெரியாமல் அவங்க கமெண்ட் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் அந்த கமெண்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. அதாவது ஜஸ்ட் டெலீட் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு ரிப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதிகப்படியான ரிப்போர்ட்ஸ் வந்து அந்த நபருக்கு போகும்போது அந்த சேனலுக்கு வந்துட்டு உடனே வந்து யூடியூப் தரப்புல வந்து ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது அந்த சேனலை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உங்கள் சேனலுக்கு யாராவது கமெண்ட் பண்ணாலும் அதை ஜஸ்ட் டெலீட் பண்ணிடுங்க. இல்லை அவங்களுக்கு ரிப்ளைல மெசேஜ் அனுப்புங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ ஆர் சிஸ், நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் சேனலுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அப்படி இல்லையா ஜஸ்ட் அந்த கமெண்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குங்க. சில பேர் பார்த்திங்கன்னா போட் மூலியமாக, அதாவது ஒரு போட் சிஸ்டம் மூலியமாக வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்துட்டு போட் ஸ்பேம் கமெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ பழைய வீடியோ தான், பட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ
இவ்வளோ தான் மேட்ரு. இது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஸ்பேம் அப்படிங்கிறது வந்து எல்லா பக்கமுமே இருக்குது. உங்களுக்கும் வரும், நீங்களும் வந்து பண்ணுவீங்க, தெரியாமல் பண்ணுவீங்க, தெரிஞ்சு பண்ணுவீங்க. ஸோ தெரியாமல் பண்ணால் பிரச்சனை இல்லை, இப்போவே அதை திருத்திக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னுமே மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் யோசிக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ see you next video மச்சீஸ். Until then, bye from Baba. Bye.